சாந்தி. அவ்யக்த சமிகை 4 மே 2025. பாப்தாதா புரிய வைக்கிறாங்க. पवित्रता आप ब्राह्मणों का सबसे बड़े से बड़ा श्रृंगार है। संपूर्ण पवित्रता आपके जीवन की सबसे बड़े से बड़ी प्रॉपर्टी है. தூய்மை என்பது பிராமணர்களாகிய உங்களுடைய மிகப்பெரிய ஒரு அலங்காரமாகும். அலங்காரம்னா கண்ணு, மூக்கு, காது, இதெல்லாம் என்ன பண்ணிப்பாங்க? அலங்காரம் செய்திருப்பாங்க. கழுத்துல ஒரு செயின் போட்டுக்கிறாங்க, காலில் ஏதோ ஒன்று போட்டுப்பாங்க, இடுப்புல ஒன்று வச்சுக்கிறாங்க, கையில் ஒன்று வச்சுக்கிறாங்க, நெத்திச்சுடியில் ஒன்று வச்சுக்கிறாங்க. அலங்காரம் என்றால் நம்மை அழகாக காட்டுவது, நமக்கு அழகூட்டுவது. எனவே பாபா என்ன சொல்றாருன்னா, இந்த தூய்மைதான் உங்களுக்கு அழகூட்டுவது. ஏன்னா நம்ம நிர்விகாரி ஆகும் பொழுது நம்ம கோபப்படுறது இல்லை, இனிமையா இருக்கிறோம், அன்பா இருக்கிறோம். அந்த தெய்வீக குணங்கள் தான் உண்மையிலே நம்முடைய அழகு. சம்பூர்ண தூய்மையானது உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய சொத்தாகும். ப்ராப்பர்ட்டிங்கிறார் பாபா. रॉयल्टी और पर्सनालिटी है, इसे धारण कर एवर रेडी बनो. तो प्रकृति अपना काम शुरू करे. சோ இந்த விநாச காலத்திற்காக இயற்கை தன்னுடைய காரியங்களை செய்வதற்காக காத்துட்டு இருக்கான். ஏன்னா இயற்கை என்னோட வேலையை ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை அப்புறம் திருப்ப முடியாது, ரிவர்ஸ் பண்ண முடியாது. அப்ப அதனுடைய வேலையை செய்யணும்னா சத்தியுகத்துக்கு போக வேண்டிய தேவாத்மாக்கள் தயாராகணும். அவங்க எல்லாம் யாரு? நம்ம தான். ஆக சத்தியுகத்தினுடைய தேவாத்மாக்கள் எப்பொழுது இந்த தூய்மையினுடைய மகத்துவத்தை புரிந்து நாம அந்த ராயல்ட்டி, அந்த பர்சனாலிட்டியை நமக்குள்ள கொண்டு வரமோ, அப்பொழுதுதான் இந்த உலக மாற்றம் என்பது ஏற்படும். அதற்காக இயற்கை தன் காரியத்தை செய்விக்கும். प्योरिटी की पर्सनालिटी से संपन्न रॉयल आत्माओं को सभ्यता की देवी कहा जाता है. ஆக எந்த ஆத்மாவிடம், பாபா குழந்தையிடம் அந்த பியூரிட்டியினுடைய பர்சனாலிட்டி இருக்கோ, இந்த ராயல்ட்டி இருக்கோ, அவர்களை என்னவென்று சொல்லலாமா? அந்த ஒரு தெய்வீக குணங்களுடைய தேவதா அப்படின்னு தான் சொல்லணும். சபியத்தான டிவைன் மேனர்ஸ், தெய்வீக நடத்தை. ஏன்னா நம்மளோட பேச்சு அது போல ஆகிடும். பேச்சு அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கும். கத்தி கத்தி பேச மாட்டோம், சத்தமா பேச மாட்டோம், யாரையும் திட்ட மாட்டோம், நிந்தனை செய்ய மாட்டோம். அதனால பாபா புரிய வைக்கிறாரு, அந்த பியூரிட்டியினுடைய பர்சனாலிட்டி நம்ம கிட்ட இருக்குன்னா தெய்வீக நடத்தையினுடைய தேவி என்று நம்மை சொல்லலாம். எனவே இன்னைக்கு இதனுடைய இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவத்தை பாபா நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. இயற்கையே உங்களுக்காக காத்துட்டு இருக்குன்னும் பொழுது நீங்க அதற்கான முயற்சி செய்யணும் தானே. தன்னை மாற்றிக்கொள்வதற்கு எந்த வகையில நீங்க உங்களை சரி செய்துக்கிறீங்களோ அது இயற்கை மற்றும் உலக மாற்றத்தின் காரியத்தை வேகப்படுத்துவதனுடைய ஆதாரம். எனவே இதுக்கு நம்ம கொஞ்சம் கவனம் கொடுக்கலாம். இந்த மாதம் முழுவதும் பாபா இதை நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. எப்படி என்ன சொல்றாரோ அன்னன்னைக்கு அந்த பிராக்டிஸ் செய்து பாபாவுக்கு நம்ம சர்டிபிகேட், பாபாவுக்கு நம்மளோட ரிசல்ட் கொடுக்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.